நற்றுணையாவது நமசிவாயவே. ஆயுள் பலம் அருளும் 60ஆம் கல்யாணம். அது என்னங்க 60ஆம் கல்யாணம்? ஒருவருக்கு ஜாதகப்படி 60 வயது முடிந்து 61வது வயது எப்போ அவங்களுக்கு தொடங்குதோ அந்த நாளில் செய்யக்கூடிய ஒரு விசேஷ பூஜை அப்படிங்கிறது தான் இந்த ஷஷ்டி அப்த பூர்த்தின்னு சொல்கிறது. ஆனால் நடைமுறை வழக்கத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்? 60ஆம் கல்யாணம் சொல்கிறோம். 60ஆம் கல்யாணம் 60 முறை கல்யாணம் பண்ணுறது அர்த்தம் இல்லை. ஆண் குடும்பத் தலைவன் அவருக்கு 60 வயது முடிந்து 61வது வயது தொடங்க வேண்டும். இப்போ உதாரணமாக இப்போ நடந்துகிட்ருக்கிற வருடத்தை பார்த்தோம் அப்படின்னா குரோதி வருடம். இந்த குரோதி வருடத்தில் இப்போ சித்திரை மாதம் நடந்துகிட்ருக்கு. உதாரணமாக ஒருத்தங்க குரோதி வருடம் சித்திரை மாதம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி 2024வது வருஷம் போயிட்டுருக்கு. இதே மாதிரி 60 வருடத்துக்கு முன்னால் தமிழ் வருடம் இதே குரோதி வருடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1964வது வருடம் வரும். அப்போ அந்த 1964வது வருடம் குரோதி வருடத்தில் சித்திரை மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் கன்னி ராசியில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிடு அப்படின்னா இதே மாதிரி 60 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அதே ஜாதக அமைப்பிலே மிக குறிப்பாக குரு, சனி, சூரியன், சந்திரன் ஆகிய மிக முக்கியமான கிரகங்கள், மாத கிரகமாக வரக்கூடிய சூரியனும் அதே மாதிரி நாள் கிரகம் என்று சொல்லக்கூடிய தினகிரகமாகிய சந்திரனும் அமைஞ்சிருப்பாங்க அதே ராசியில். அப்பேற்பட்ட ஒரு நாளில் செய்யக்கூடிய ஒரு ஆயுஷ்ய ஹோமம் அப்படிங்கிறது தான் இந்த ஷஷ்டி அப்த பூர்த்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை எப்போ பண்ணணும் அப்படின்னா தமிழ் முறைப்படி நாம் ராசி நட்சத்திரப்படி பஞ்சாங்கப்படி ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரம் பிறந்த தமிழ் மாதம் பிறந்த தமிழ் வருடத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு விசேஷமாகும். இதை பெரியவர்கள் 60 வயதை முடிஞ்சு 61வது வயதில் அந்த குடும்ப தலைவனுக்கு வருகின்ற போது அவர்கள் இந்த மனைவியுடன் சேர்ந்து திருக்கடையூர் போன்ற ஒரு விசேஷமான சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று இந்த ஷஷ்டி அப்த பூர்த்தி திருவிழாவில் அவங்களை கலந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு, சனி ஆகிய 2 முக்கியமான ஒரு கிரகங்கள் உண்டு. அப்போ இந்த குரு அப்படிங்கிறவர் மேஷ ராசியில் குரோதி வருடத்தில் 1964-65 வகையில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். இப்போவும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதே குரோதி வருடத்தில் மேஷ ராசியில் குரு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்றைய தேதியில் நம்ம சொல்லலாம். இந்த நிகழ்ச்சி பதிவு பண்ணிக்கக்கூடிய இந்த நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா 20/4/2024 இந்த தேதியில் நிகழ்ச்சி நம்ம பதிவு செய்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் இதே மாதிரி சித்திரை மாதத்தில் மேஷ ராசியில் சூரியன் இருக்கின்ற போது ஒருவர் பிறந்திருக்கார். இன்றைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் வருதுன்னு வச்சுக்கிட்டோம்னா இன்றைக்கி சிம்ம ராசியில் இருக்கார் அப்படின்னா இதே மாதிரி சிம்ம ராசியில் உத்திர நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு இந்த நாளில் அவர்களுக்கு ஜென்ம நட்சத்திரமாக வரும். அதனால் அவங்க பிறந்த ஆங்கில தேதிப்படி இந்த 60ஆம் கல்யாணத்தை கொண்டாடுவதை தவிர்த்து விட்டு அவர்கள் பிறந்த தமிழ் வருடம் தமிழ் மாதம் அந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நட்சத்திர நாளில்தான் இவர்கள் திருக்கடையூர் மாதிரியான ஒரு திருத்தலத்திற்கு சென்று ஷஷ்டி அப்த பூர்த்திங்கிற ஒரு விசேஷ வைபவத்தை அவர்கள் ஆயுஷ் ஹோமத்தை செய்து இந்த நிகழ்ச்சியை அவங்க நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும். இறைவனுடைய அனுகிரகம் அப்படிங்கிறனால மகன் மகள் அப்படிங்கிற வகையிலே பெற்றவர்களுக்கு பிள்ளைகள் செய்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு 60ஆம் கல்யாணம் அப்படிங்கிறதா சொல்லப்படுகிறது. சில பேரோட வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா திருமணமாகி அவர்களுக்கு மகன் மருமகளாக வந்தது, பேர குழந்தைகள் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து பெற்றவர்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க. ஒரு சில வீட்டில் யாருக்காவது கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம், மகளுக்கு கல்யாணம் வாங்கி கொடுத்துருப்பாங்க, மகனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் பெற்றோர்கள் இந்த 60ஆம் கல்யாணத்தை அவர்கள் செய்து கொண்டு அவர்கள் திருமணம் ஆகாமல் அவங்க வீட்டில் ஒரு பையனோ பொண்ணோ இருக்காங்க அப்படின்னா அவர்கள் தன்னுடைய பெற்றோர்கள் நடக்கக்கூடிய இந்த 60ஆம் கல்யாண நிகழ்ச்சியை கண்டு பரவசப்பட்டு மகிழ்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் விரைவில் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை உண்டாகும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரமாகவும் நம்ம சொல்லலாம். ரொம்ப நாளாக திருமணத்திற்கு வரன் தேடிட்டு இருக்கோம், பையனோ பொண்ணோ அமையலைங்கிறவங்க பெற்றவர்களுக்கு நடக்கக்கூடிய இந்த விசேஷத்தை கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பு. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா எங்கள் குடும்பத்தில் இந்த 60ஆம் கல்யாணம் பண்ணுற வழக்கம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. 60ஆம் கல்யாணம் பண்ணக்கூடிய வழக்கம் உங்கள் குடும்பத்தில் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது அவருடைய விருப்பமாக சொல்லப்பட்டாலும் சாஸ்திர ரீதியாக ஜோதிட ரீதியாக எதற்காக இது செய்யப்பட வேண்டும்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. அப்போ பிறந்த ஒரு தமிழ் வருஷம் மீண்டும் வருது. 60 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் பிறந்த அதே தமிழ் வருடம் அதே தமிழ் மாதம் அதே நாள் அதே நட்சத்திரம் அதே லக்னம், முடிஞ்சால் அந்த லக்னம் கூட வந்தால் பரவாயில்ல. அப்பேற்பட்ட ஒரு நாளிலே இவர்கள் இந்த 60ஆம் கல்யாணம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் செய்யக்கூடிய அந்த தாலி மறுமுறை கட்டுகிறார்கள் அப்படின்னா அது ஜோதிட ரீதியாக அவர்களுடைய கணவன் யார் கட்டுகிறாரோ அவர்களுக்கு ஆயுள் பலத்தை அதிகரிக்கும். இதுதான் சூட்சும ரகசியம்.
அப்போது 8ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது வந்து எதை சொல்கிறதுனா மாங்கல்ய ஸ்தானம் சொல்கிறோம். ஆணுக்கு ஆயுள் ஸ்தானம் தான் 8ஆம் இடம் ஜாதகப்படி. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு கழுத்திலே மாங்கல்யத்தை சுமக்கக்கூடிய அந்த சுமங்கலி பெண்மணிக்கு என்ன வருது, 8ஆம் இடம் என்பது மாங்கல்ய ஸ்தானம். அப்போது எப்போது ஒரு ஆண் ஆகப்பட்டவர் 60 வயது முடிந்து 61வது வயதில் ஒரு பிறந்த நட்சத்திர நாளிலே ஆயுஷ் ஹோமம்னு சொல்லி 16 வகையான கலசங்களெல்லாம் வச்சு திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர் முக்ஷமாமிருதாது அப்படின்னு சொல்லி இந்த மகா மிருத்தஞ்சய மந்திரத்தை சொல்லி அவர்கள் ஜபம் செய்து அதற்கு பிறகு அந்த ஹோமத்தை செய்து அந்த கலச தீர்த்தத்தில் நீரெல்லாம் புரோக்ஷனம் பண்ணி தெளித்து நீராடி புது வஸ்திரம் அவங்க அணிவித்து அதுக்கு பிறகு அவர்களுக்கு இந்த விசேஷமான ஒரு ஹோம பூஜையில் செய்கிறாரோ அதே போல அதே நாளிலே இந்த மறுமுறை இவர்கள் அந்த மாங்கல்ய தாரணம் செய்யக்கூடிய அந்த திருமண நிகழ்ச்சியை செய்கின்ற பட்சத்தில் அவர்களுடைய ஆசீர்வாதம் மற்ற எல்லாருக்கும் மகன் மகள் மருமகள் மருமகன் பேர குழந்தைகள் அனைவரும் உற்றார் உறவினர் சொந்த பந்தத்தோட இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிற போது அத்தனை பேருக்கும் மங்களகரமான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆக 60 முடிஞ்சு 61வது வயதில் செய்யப்படக்கூடிய ஒரு ஆயுஷ் ஹோமத்திற்கான அவசியம் என்ன அப்படின்னா, நம்ம பிறக்கின்ற போது ஜாதகத்திலே எந்த இடத்திலே கிரகங்கள் நின்றனவோ அதே இடத்தில் மீண்டும் 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற பட்சத்தில் நாம் இருக்கக்கூடிய ஒரு பிறப்பே மறுபிறவி போன்ற ஒரு விஷயங்கள். அப்போ ஜாதகத்தில் யாருக்காவது கண்டங்கள் மாரகாதிபதி தசாபுத்தி எதாவது நடக்குது அப்படின்னா அதிலிருந்து அவங்க தப்பிச்சு ஆயுஷ் நல்லபடி நீட்டிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு விசேஷம். இதை யாரும் தவற விட்டுறாதீங்க. குடும்ப வழக்கம் இருக்கோ இல்லையோ குறைஞ்சபட்சம் திருக்கடியூர் அமிர்தகிரேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏனென்றால் மிருத்யுஞ்சய மகா மந்திரம் மிருத்யுஞ்சய மகா யந்திரம் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. காலகாலனா யமனுக்கெல்லாம் யமனாக விளங்கக்கூடிய சிவன், மிருத்யுங்கிற யமனை ஜெயிச்சவர் மிருத்யுஞ்சயன் சிவபெருமான். அங்கே காலசம்ஹார மூர்த்தியோட சன்னிதானத்தில் மிருத்யுஞ்சய மகா யந்திரம் அங்கே வந்து யந்திரம் என்பது அங்கே செவரையில் மாட்டப்பட்டு இருக்கும். அதை தரிசனம் பண்ணால் ஆயுள் விருத்தியாகும். கண்டங்கள் விபத்துகள் எதுவும் துர்மரணங்கள் எதுவும் நிகழாது. அவங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆனால் 60வது வயது அப்படிங்கிறது ஒரு மறுபிறப்பு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி தான் 70 பீமரத சாந்தின்னு சொல்லுவோம், 82 83வது வயசு சதாபிஷேகம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அவர்களுக்கு மார்கண்டேய மகரிஷி அருளிய ருத்ரம் பதுபதிம் ஸ்தானம் நீலகண்ட உமாவதிம் நமாமி சிரசா தெய்வம் கிம்னோ மிருத்யு கரிஷிதி காலகண்டம் காலமூர்த்திம் காலாக்னிம் காலநாசனம் நமாமி சிரசா தெய்வம் கிம்னோ மிருத்யு கரிஷிதின்னு சொல்கிறாங்க. அப்போ காலகண்டம் காலமூர்த்தி சொல்லக்கூடிய காலகாலனாகிய சிவபெருமான் யமனை வென்றவர். அப்பேற்பட்ட சிவபெருமான் அருள்பாலித்து வரக்கூடிய திருக்கடையூர் போன்ற ஸ்ரீவாஞ்சியம் போன்ற மிக முக்கியமான சிவஸ்தலங்களுக்கு சென்று 60ஆம் கல்யாணம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை குடும்பத்தாருடன் சேர்ந்து நடத்தி கொள்வது அல்லது குறைந்தபட்சம் ஒரு ஆயுஷ் ஹோமத்தினாச்சும் செய்து கொள்வது மிக மிக அவசியமாகும். அப்படி செய்கின்ற போது அந்த குடும்ப தலைவனுக்கு ஆயுள் விருத்தியாகும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், துர்மரணங்கள் எதுவும் விபத்துகள் எதுவும் ஆபத்துகள் எதுவும் அணுகாது அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விசேஷம். அதனால் இதை நல்ல முறையில் நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். நல்ல முறையிலே இந்த ஷஷ்டி அப்த பூர்த்திங்கிற ஒரு விசேஷத்தில் கலந்து கொண்டு அனைவரும் பயன்பெற வேண்டும். எல்லாம் வல்ல அமிர்தகிரேஸ்வரர் மற்றும் அபிராமி அம்பிகையுடைய அருளால் 16 பேர்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். அவர்கள் மூலமாக ஆசீர்வாதம் மற்றவர்கள் எல்லாருக்கும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்கும் உண்டாகட்டும். ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்கின்ற போது இந்த குரு சனி ரொம்ப முக்கியம். இப்போ சனி அப்படிங்கிறவர் கும்பராசியில் இருக்கார். இது குரோதி ஆண்டில் அப்படிங்கிற பட்சத்தில் 60 ஆண்டுகளுக்கு முன்னால் அதே கும்பராசியில் சனி இருக்கிறார். இப்போது மேஷராசியில் குரு இருக்காருங்கிற போது இதே மேஷராசியில் இப்போ குரு இருக்கார். இப்போ குரு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னால் இந்த அமைப்பு அதே மாதிரி பொருந்துகிறது. ஆக ஜோதிட ரீதியாக குரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சனிங்கிறது ஆயுள்காரகன். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பயிற்சி ஆகிறார். மேஷராசியில் இப்போ குரு இருந்தார்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த குரு வந்து அந்த இடத்துக்கு இருப்பார். அப்போ 12 × 5 பெருக்கணும்னா 60. இதுதான் 60வது வயதில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியத்துவம். அதே மாதிரி 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பயிற்சி ஆகிறார், அதே ராசிக்கு வரார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு அதே வீட்டுக்கு வரார். இப்போ மேஷராசியில் குரு இருக்கிறார்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதே வீட்டுக்கு வருவார். ஆனால் வருஷம் ஒரு தடவை பயிற்சி ஆவார். சனி பகவான் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி ஆனாலோ இதே ராசிக்கு மீண்டும் வருவதற்கு ஒரு 30 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறார். அப்போ 30 × 2 = 60. இது சனி பயிற்சிக்கு அதே இடத்துக்கு வரக்கூடிய 2 முறை வராருங்கிற கிரக சுழற்சி, அந்த ரொட்டேஷன் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி குரு பகவான் அதே வீட்டுக்கு திரும்ப வருவதற்கு 5 முறை ரொட்டேஷனில் சுழற்சி அதே வீட்டுக்கு வருகின்ற போது அந்த 60ங்கிறது வந்துடும். இதுதான் 60ங்கிற எண்ணிக்கை. அப்போ இந்த 60வது கல்யாணம் நம்ம சொல்லுகின்ற போது 60 முடிந்து 61 வயது வருகின்ற போது இந்த மாதிரி விசேஷமான சிவனுடைய ஆலயத்திற்கு அல்லது உள்ளூர் கோயிலுக்கு போய்
இந்த ஒரு விசேஷமான ஒரு ஆயுஷ் ஹோமம்னு சொல்லக்கூடிய மிருத்யுஞ்சய ஹோமத்தை செய்து கொண்டு வரும்போது அவர்களுக்கு ஆயுள் பலம் நிச்சயமாக கைகூடும். மாங்கல்யஸ்தானம் மறுமுறை மாங்கல்யம் அவர்களுக்கு புதுசாக தாலி கற்றுகின்ற போது மனைவியோட மாங்கல்ய பலத்தினால் கணவனுக்கு ஆயுள் அபிவிருத்தி என்பது உண்டாகும் அப்படிங்கிறது தான் இது நம்ம தெரிஞ்சுக்க கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். குறைஞ்சபட்சம் அந்த நாள் எங்களுக்கு ஆயுஷ் ஹோமம் பண்ணுறது அளவுக்கு வசதி இல்லைன்னா கூட நீங்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய சிவனோட ஆலயத்துக்குனாச்சும் போய் அந்த நாளில் ஒரு அபிஷேகமும் அர்ச்சனையும் பண்ணி அம்பாளுக்கும் சுவாமிக்கும் வஸ்திரம், சாமிக்கு வேஷ்டி துண்டு, அம்பாளுக்கு வஸ்திரம் புடவையெல்லாம் சாற்றி மாலையெல்லாம் மாற்றி தேங்காய் பழம் வச்சு மங்களகரமான கனி வகைகளை வச்சு மஞ்சள் குங்குமலாம் வச்சு அன்னைக்கு ஒரு அர்ச்சனையாச்சும் நம்ம செய்வது மிக மிக அவசியம். நம்ம வீட்டிலேயே செய்யலாம், அப்படி இல்லைன்னா கோயில்களை உள்ளூருக்கு போயிட்டு வரலாம், அல்லது திருக்கடியூர் போன்ற விசேஷமான கோயில்களுக்கு போய் அங்கே ஹோமங்களை பண்ணலாம். ஏதேனும் ஒரு விசேஷம் ஆயுஷ் ஹோமம் பண்ணுறதோ அல்லது சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்வதோ குறைஞ்சபட்ச வசதியே இல்லைன்னா கூட அந்த நட்சத்திர நாளில் சிவனுக்கும் அம்பாளுக்கும் இவர்கள் சென்று வழிபாடு செய்து ஒரு நெய்தீபமாவது ஏற்றிவிட்டு வழிபாடு செய்துவிட்டு வருவது மிக மிக அவசியம். ஆக ஜோதிட ரீதியாக கிரக ரீதியாக நாம் இப்போ செய்யக்கூடிய இந்த விசேஷத்தில் நிறைய பலன்கள் உண்டு. திருக்கடியூருக்கு போயிட்டு வரலாம், ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வரலாம். இது எல்லாமே யமன் வழிபட்ட சிவனுக்கான விசேஷமான ஒரு ஆலயம். திருப்பைஞ்சிலின்னு ஒரு இடம் இருக்குது திருச்சி மண்ணச்சநல்லூர் பக்கத்தில். இந்த மாதிரி ஆலயங்களுக்கு சேர்ந்து வழிபாடு செய்யலாம். யமன் சிவனை வழிபட்ட இடம் சொன்னால் திருமியச்சூர் லலிதாம்பிகை கோயிலுக்கு உடைய மேகநாத சுவாமி. இத்தனை கோயில்களை நம்ம 60ஆம் கல்யாணம் செய்கிறதுக்கு விசேஷம். 60 தமிழ் வருடங்களை குறிக்கக்கூடிய 60 படிக்கட்டுகள் இருக்கக்கூடிய சுவாமிமலை முருகன் அங்கேயும் விசேஷம். இத்தனை கோயில்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். திருக்கடையூர், ஸ்ரீவாஞ்சியம், திருப்பைஞ்சிலி, அதே போல் நம்ம திருமியச்சூர், இத்தனை ஆலயங்களில் ஏதேனும் நமக்கு விருப்பப்பட்ட கோயிலுக்கு சென்று இந்த சஷ்டியப்த பூர்த்திங்கிற சொல்லக்கூடிய 60ஆம் கல்யாண நிகழ்ச்சியை நடத்தி கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், நட்சத்திர சாந்தி பரிகார ஹோமம் செய்து கொள்வதன் மூலமாக இந்த குடும்ப தலைவன் ஒருவருக்கு யாராக இருந்தால் அவர்களுக்கு ஆயுள் விருத்தி, ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், குடும்பம் சுபிட்சமாக இருக்கும் என்ற இந்த ஒரு சுப மங்கள நாளிலே இதை நாம் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எனவே அனைவரும் இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக பார்த்து இதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.